ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நம்முடைய இதயத்திற்குள் நமது தெய்வீக அன்னையை கொண்டு வருவோம். பிரார்த்தனை. தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகைக்காக எங்களின் இதயத்தை நாங்கள் சுத்தம் செய்கிறோம். தயவு செய்து தங்களின் பொற்பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்திடுங்கள். தங்களுடைய பொற்பாதங்கள் எங்களின் இதயத்தால் வணங்கப்படட்டும். தாயே, தயவு செய்து எங்களை தவறான நம்பிக்கையில் இல்லாதிருக்கச் செய்யுங்கள். மாயைகளிலிருந்து எங்களை அழைத்துச் செல்லுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை எப்பொழுதும் உண்மையின் பக்கம் வைத்திருங்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மேலோட்டமான தன்மைகளை எடுத்துவிடுங்கள். தாயே, எங்களின் இதயத்தினுள் தங்களின் பொற்பாதங்களை பூஜிக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த ஆனந்த உணர்வு எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்களின் அன்பு தத்துவமானது எங்களுள் நிரந்தரமாக நிலைத்திருக்கவும், அதன் மூலம் நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தும் கருவிகளாக இருக்கவும் தயவு செய்து எங்களை வலிமைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதியளித்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு சென்று குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலே வைத்திருந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव
शक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
தாயே, நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ இடாநாடி சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ இடாநாடி சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது இடாநாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवभक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयविष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं
तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைக்க தயவு செய்து அனுமதி தந்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பிங்களா நாடி சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிங்களா நாடி சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
நமது கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு நாங்கள் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் இறை தொடர்பிலேயே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சுழுமுனை நாடி சுவாமினி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री सुழுமுனை நாடி சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நம்முடைய மத்திய நாடியிலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். ஸ்ரீ கணேசராக இருக்கும் தங்களின் கவனத்திற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருக்க தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக மாற்றுங்கள் அம்மா. அதன் மூலம் நாங்கள் தங்களின் கவனத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் அவரின் விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, பாகுபாடு அறியும் குணம் என்ற அனைத்தையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்கள் மீது அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றை காட்டுங்கள். அதன் மூலம் எங்களுக்குள் உங்களை வெளிப்படுத்துங்கள். ஸ்ரீ கணேசா, பாசாங்குத்தனமான எல்லா காரியங்களும் தவறான எண்ணங்களும் எங்களிடமிருந்து மெல்லிய காற்றைப் போல மறைந்து போகட்டும். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு உண்மையை மட்டும் எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்ப தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै நமோ நமக. கவனம் நமது மூலாதாரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி, தயவு செய்து எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். வீணையையும் அறிவு புத்தகத்தையும் வைத்திருக்கும் ஸ்ரீ சரஸ்வதி தேவியாகிய தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, தாங்களே தெய்வீகத்தின் நுண்ணறிவாவீர். தெய்வீகத்தின் அகங்காரமும் தாங்களே ஆவீர். சூரிய, சந்திரன், ஆகாயம், வாயு தத்துவத்தின் ஆசானாவீர். எரியும் விளக்கு தேஜஸ் தத்துவ சுவாமினியாவீர். தாங்களே நீர் தத்துவத்தின் ஆசானாவீர். தாங்களே பூமி தத்துவத்தின் ஆசானாவீர். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், மூலகத்தின் தேவதையும் தாங்களே ஆவீர். ஸ்ரீ பிரம்மாவின் உலகம் முழுமையும் தங்களின் அன்பால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளது. 5 நுட்பமான பஞ்சபூத தனிமங்களின் நிலைப்பாட்டில் தாங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். அனைத்து வாழ்க்கை ஆற்றலின் சாராம்சமும் தாங்களாவீர். அனைத்து நுண்ணறிவின் சாராம்சமும் தாங்களாவீர். தியானத்தின் மூலம் அதன் 4வது நிலையான தெய்வீகத்தோடு ஒன்றிணைதலான துரியா நிலையை எங்களுக்கு தந்தருள்பவரும் தாங்களாவீர். சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய இடது சுவாதிஷ்டானாவிற்கு நமது கவனத்தை கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ நிர்மல் வித்யாவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கான தூய தெய்வீக அறிவை தந்திருக்கிறீர்கள். அதன் மூலம் நாங்கள் தெய்வீகத்தின் நுட்பத்தை உணர்ந்து எங்களின் செயலில் தெய்வீகத்தோடு இணைந்த நிலையில் நாங்கள் செய்கிறோம். தாய், சகஜ யோகத்தை பற்றிய முழுமையான அறிவை எங்களுக்கு தந்து அதன் மூலம் நாங்கள் எங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய வலது சுவாதிஷ்டானம். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை. எங்களது சிந்தனையினால் ஏற்படுகின்ற அகங்காரத்தை எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களின் செயல்களால் எங்களுக்குள் ஏற்படுகின்ற அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் ஏற்படுகின்ற அதிகப்படியான சிந்தனைகளால் எங்களின் கல்லீரலில் இருக்கும் அதிகப்படியான வெப்பத்தை தயவு செய்து அகற்றிவிட்டு நாங்கள் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நம்முடைய நடு சுவாதிஷ்டான சக்கரம். மந்திரம் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத்
ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது சுவாதிஷ்டானாவிலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். सरस्वती नमोस्तुते। सरस्वती नमोस्तुते शारदे विद्याप्रदे। सरस्वती नमोस्तुते शारदे विद्याप्रदे। सरस्वती नमो
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். நமது வலது கை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு சென்று நாம் உணர்கின்ற இந்த தெய்வீக குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நமது கவனம் மூலமாகவும் நமது கைகளின் மூலமாகவும் அதை உணர்வோம். தாயே, எங்களுக்கான இந்த எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையின் ஆனந்த நிலையை தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு செலுத்துகிறோம் அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் கலந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்கு நிரானந்தாவின் ஆனந்த நிலையை தந்தருளுங்கள் அம்மா. இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நமது கவனம் மட்டும் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே எந்த அளவிற்கு நம்மால் மேலே கொண்டு செல்ல முடியுமோ நமது கவனத்தை அந்த அளவிற்கு நாம் கொண்டு செல்லுவோம். அன்னையின் அன்பை நாம் பரிபூரணமாக உணர்வோம். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் இந்த தியானத்தின் ஆனந்த நிலையில் சில நிமிடம் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1989 தேவி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். So now we have all arrived here and we are going to start this pilgrimage of traveling together. The journey is of a very subtle nature, and if you realize why we are here, we'll understand that all this creation is watching you all.
It is trying to help you that you should ascend and that you feel your depth and thus enjoy yourself. The travel may not be very comfortable. The roads are so very filled with speed breakers and all kinds of obstructions. It's a journey like of our ascent, I felt. That our speed has to be brought down. In the West, we have become very speedy, no doubt. And to bring down this speed, we have to use meditative process that we feel our peace within ourselves. Also the thoughts are bombarding our minds and we react very fast to others and to these thoughts. So one has to be aware. One has to be knowing what is happening within yourself. That the thoughts are bombarding you. You are trying to ascend and you find it very difficult to get rid of the thoughts. The thought process can start by your conditioning or by your ego. Only two problems. And you are the one who is under the challenge. So you have got these simple people in the village who start watching everything, but they do not react. If you do not react, then your thoughts will give up. So the first thing should be to watch yourself that you are not reacting, but you are experiencing and enjoying the silence, the subtleties, the beauty, the glory of your being as well as whatever is around you. You don't have to force yourself to break this habit. But just to be on the watch out. It's not necessary to talk too much about it also. Nor it is necessary to think about anything. Because supposing you see a tree, so it's a tree only. What are we going to think about it?
And whatever we may think about it, it's going to be the tree. So there's no harm in appearing a little bit stupid, doesn't matter. But this is the basic thing is that when we start analyzing, we are breaking our own nerves and poisoning our own mind and brain. So to watch something without analysis, without thinking about it, is reality. If you can achieve that point where you watch everything without reacting, you are in reality. And then only the penetration into the subtleties of your surroundings, of your relationships, your friendships, the whole universe dawns upon you. That's why I've said that in this pilgrimage, the first thing we have to remember that we have to be aware ourselves. But when you are only thinking about others, how others have to behave, they should do like this, that leave it to your leaders to break their heads. That's not your job. It's a headache for them, I know, but they have to do it. It's all right. But why do you want to break your heads for nothing at all? So to judge others, to think of others, what they are doing, what's wrong with them, about anything whatsoever you may think is wrong, is not going to be corrected. Like I know some people who are especially bureaucrats, they are traveling, supposing by the car. Then they will say, I think, you see, this road should have gone this way. Or I think it would have been nice if this house was facing the other way. But it's not, see? It is not going to face. It is going to be the way it is. So what is the use of wasting your brain, your mind, your thought in suggesting something which doesn't work out? And never going to work out either. So when we start like, I think these trees should have been little taller, but they are not. I think that the crows should stop their noise. They will not. So just accept it. Acceptance is the way we are going to enjoy. But acceptance doesn't mean tolerance, because tolerance means you have to work very hard to accept that the trees are of the same height. They can't grow. It's too much for you. When you say, I have to tolerate it, you see, because my mind doesn't accept. So, acceptance as it is, whatever you see, acceptance. And that is how people grow, I have seen, those who start accepting. That's the sign. That's the sign of their strength and their depth
like the propensity of this Mother Earth. She is what she is. And she bears whatever is there. If you put a heavy thing on her, she'll put equal and opposite force and bear it. She doesn't say, I'm tolerating it, I'm exerting any pressure. But she's just accepting. So the witnessing and awareness develops when we start just accepting things as they are. I think doesn't work out. I think it would have been better like this, doesn't work out. Then second problem is I like. Now, I like to eat a cake, but there is no cake. What to do? Now, whatever is there, enjoy it as a cake. But if you go on thinking like that, I like whatever is not here, you can never be happy. As simple as that. You have to say, I like whatever is there. I enjoy whatever is there. Then that's the reality. Whatever doesn't exist, if you like it, so what can anybody do about it? It works out in so many ways, in so many facets in life, that advantage is taken by people because we become so vulnerable to our likes and dislikes that the entrepreneur take over and they create likes and dislikes in our heads and put ideas every day. I've seen it now, how they do it. Through television, through newspaper, through this, that. So then you say, now I like this. But from where this liking has come is the conditioning which is put into your head. So you are a slave of that conditioning. I only like roses and I don't like any other flower. Well, why? Why you don't like any other flower? And for such things, whatever we have, we miss the joy. So the second part should be that enjoy everything. Why am I here? It's not a very comfortable place by any chance. So why am I here? To enjoy each other. To enjoy your own being. The more divergence you have outside, appealing to your ego and conditioning, the more your mind is busy with that, then you cannot enjoy anything.
So come to the other conditioning, which is very subtle. That I am an Englishman, or I am an American, or maybe even I am from Derbyshire, and then I am from another shire. And then better form a group. The grouping starts. In a subtle way, it is a kind of an insecurity. So we start clubbing. Animals do that very often. They have to do it because their sense of insecurity is quite wrong. And then human beings also do it. But not the saints, not the angels. They don't form because they have no nationality. Nationality is also a conditioner. They don't belong to any one place, to any one country. So now those who have come by plane had to come because from every country there's one plane by which they come. Must know one thing, that now we have landed and we are all Sahaj Yogis here, and forget your countries. Forget them. And mix up with other people. Please do not form groups. There is no need at all to form groups. So I would request you that in the buses, because it starts from the airport, you start forming groups and it continues till the end, you go back. I think it would be a nice idea to break that and let people sit together of different countries and different nationalities and talk to each other, try to know about each other, try to find out about each other, not just what you know from the newspaper, but the different problems of Sahaj Yoga. What are the problems of Sahaj Yoga in a particular country? What happens in a particular country? The worst of all is the conditioning of reading also. Reading without light is useless. And some people still have a habit of remembering something they have read and a kind of a show-off, as they say. It's better to listen to others. Let others talk. In Sahaj Yoga, on what subject you will discuss? I don't know. How can you discuss on anything? Now you see this one as a green thing. Now what can you discuss on this? You will say, all right, it's green, but there is. Then another one says, no, this is green, but. One may go on like that, madly. There is no need to discuss in Sahaj Yoga. I just don't know what are we going to discuss. You know everything.
You know how Kundalini rises. You know how chakras are cleared out. You know how you get realization. You all know who catches what, and you know that how it affects. Now, if that is the fact, if that is the truth, and that is what it is, what are we going to discuss about it? Discussions are over now. You are agnostics, you are knowledgeable people, you have the knowledge. But the knowledge that you have is shared by every one of you. At the most, you can talk about your experiences. You can talk about your relationships, how you have enjoyed. But there is nothing to discuss in Sahaja Yoga. I have heard about people who are discussing. I just don't know, how can there be a discussion about Sahaja Yoga? I would be very happy to know if you can tell me how we can discuss about Sahaja Yoga. So, we have to remember that whatever we talk, we should talk about our experiences, about our enjoyments, our happiness, everything. And not to discuss it and analyze it, because that would kill the joy completely. There's no joy in it. Discussion is just trying to show that you know better than the other, or you can give another opinion. In Sahaja Yoga, there is no another opinion. If somebody has a Nabi, he has a Nabi. What another opinion you can have? So, then we finish with different kinds of arguments and discussions and things. Maybe somebody goes off the track, maybe. But you all know he's going off the track, so what's the use of discussing it? You all know what he's talking is off the track, so it's all right. You come to the conclusion, yeah, we know. But to discuss it out, there is no need. Once you know and it is in your awareness, the Param Chaitanya will take care of it, and you won't have to bother at all. How to correct, how to mend it, what to do. That's not your work. You just leave it to Param Chaitanya and it will work. So here we have come because this country has been very much blessed by so many saints and yogis. And you can see it in the people how they are. And that's why, despite all poverty, despite all kinds of discomforts, and despite the fact that they have not known any Western great things, they are not bothered. I went to Russia. Of course, Russia was great, and so many got realization. And I was really surprised how these people have come to Sahaja Yoga and accepted it. But one part was very funny, which was, I would say, like the villagers of this country. Those who are still not so matured would not come to Sahaja Yoga as such. But the difference of their character was really remarkable, because you are going by a taxi. So the taxi fellow says, have you got a Marlboro cigarette with you? I said, what is that? I have never known of it. No, if you have one, then we'll take you free, or we'll charge you very little. But an Indian will never say such a thing. He doesn't know all these things. He's not bothered. But if an Indian taxi fellow is going,
he'll say, have you got a photograph of Mataji with you? That's a big difference. In every aspect I have seen that this another, like there are villagers here, people who are not Sahajogis, but they respect the saint. To them, saint is more important than anything else. Nobody will ask you for anything. Never. Even if you want to give them, they will not accept. They may cheat you, some people who are selling things, but they will never ask from you that you give me this, you give me that. That's not done. So basically I think there is a difference which we should understand. That materialism works much faster in the West than in India. Much faster. And one has to be careful on that point. I'm bringing you down to that point now. That are we getting lost into materialism? Of course, you know, I'm a great shopper. I have to go on shopping. And I shop for all of you. And I've been shopping, no doubt. But the difference between my shopping and the shopping of so many is this, that if I'm shopping, I'm going there because I know I'll get things much cheaper, much better. All the good things will be there available because I'm there. I'm sure of that. And all the best qualities will be available very easily. And that I will be able to get things for people because I'll remember all of them for whom I have to buy. It always happens like that. When I go out for shopping, even if I have to face 400 people, I get the things there all right. That's why I have to go. All right, if you have to go, then you have to think what we are going to buy. I have seen invariably Sahajogis will buy things for non-Sahajogis, always, mostly. I am buying for my mother, my sister, who is against Sahaja Yoga. Why should you buy for somebody who is against Sahaja Yoga? Even if they might be your nearest relations? Do you think they deserve it? So then, we have to know that we are one body. And as this hand must look after the other hand, when we go out shopping or do anything, we should always think what we are going to buy for other Sahajogis. Of course, I have told you that unless and until somebody is your sister by Rakhi or anything, you need not give presents. But women can buy for women, men can buy for men. Just understand one small thing, that the matter is for expression of our love. That's all. It has no other meaning. I don't find any meaning in it. So instead of buying for, when people travel from here, they go as traders. I've seen. Of course, you come as traders also. But that's something dharmic. But when you go from here, you go as traders. And for whom are you buying? Your relationships are no more with anybody else but Sahajogis. And only Sahajogis.
whether they are Indians, English, Chinese, Swiss, French, Spanish, Germans, anything they may think to be, they are Sahaja-yogis. And they are born in the land which we call as the kingdom of God. So please be careful on this point. Today being the first day, I wanted to explain to you everything in such a manner that you remember that we are on a pilgrimage. And all of us should be able to grow our awareness. If you cannot grow your awareness, it is useless. Once you start thinking like that, you'll be surprised how much you will gain and how much you will achieve. There are no do's and don'ts in Sahaja Yoga, really. And I don't think we have much disciplining either of any kind. But it is Sahaja Yoga which some or other disciplines you. I don't have to tell you anything. It's like the fire. If you put your hand into the fire, it will burn you, whether you like it or not. In the same way, if you do anything asahaj, you will have to pay for it. So you know definitely that you don't want to lose your vibrations, you don't want to become unhappy. But this time with a very deeper understanding and reverence to yourself and to your ascent, you have to take a very joyful, serious attitude. I'm sure this time you all are going to just enjoy yourself. May God bless you. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இந்த அமைதியான ஆனந்தமான காலை தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எப்பொழுதும் நாங்கள் தங்களின் கவனத்தில் இருக்க எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள் அம்மா. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.